உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 43:1, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீங்க அவருடையவங்க. எல்லாருமே அவர் சொந்தம் பாராட்டுறாரு. நீங்க இந்த ஏதோ ஒரு பிடியில நான் யாரோ என்னை புடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பிடியில நான் சிக்கி இருக்கேன். வியாதியின் பிடியில நான் சிக்கி இருக்கேன். வறுமையின் பிடியில நான் சிக்கிட்டேன் அப்படின்றீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை பிடியில் நீங்க சிக்கிட்டீங்களா? தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களை மீட்டுக் கொள்வேன், பயப்படாதீங்க, நான் உங்களை விடுதலை பண்ணுவேன், நீங்க என்னுடையவங்க அப்படின்னு அவர் சொந்தம் பாராட்டுறாரு. நானா உங்களை உருவாக்குனேன், நானா உங்களை சிருஷ்டித்தேன். அம்மா அப்பா தான் சொல்லுவாங்கல்ல, நான் தான் உன்னை பெற்றேன், நான் தான் உன்னை பெற்றேன். இதுக்கிட்டாலும் சொல்லுவாங்களா, உரிமை எடுத்துப்பாங்க. அதே மாதிரிதான் தேவனும் வராது. நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன் அப்படின்னு சொந்தம் பாராட்டுறாரு உங்க மேல. அப்படி பண்ணி அவர் சொந்தம் பாராட்டி உங்களை மீட்டெடுக்கிறாரு. எந்த இடத்துல இருந்தாலும் அவர் ஃபுல்லாவே உரிமை பாராட்டி அங்கிருந்து உங்களை மீட்டு எடுப்பாரு. பயப்படாதீங்க. என்னங்க, இந்த உலகம் இருக்குதுல, நீங்க நல்லா இருந்தா சேர்ந்துக்கும். நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணும், இந்த உலகம் சேர்ந்துக்கும், சொந்தம் சேர்த்துக்கும். ஆனா நீங்க நல்லா இல்ல அப்படின்னா யாராவது உங்ககிட்ட சேருவாங்களா? சேர மாட்டாங்க. ஆனா இந்த இயேசுவை பாருங்களேன், நல்லா இல்லாத போது சேர்றாரு, நல்லா இருக்கும் போது சேர்வாரு, நல்லா இல்லாத போதும் உங்களை மீட்டெடுப்பதற்காக வராரு. என் பிள்ளை வியாதியில இருக்கு, நான் மீட்டெடுப்பேன். ஏன்னா நான் தான் சிருஷ்டித்தேன், நான் தான் உருவாக்குனேன். என் பிள்ளையோடைய உடம்பை நான் தான் உருவாக்குனேன், நான் தான் சிருஷ்டித்தேன். என் பிள்ளையோடைய ஹார்ட் பத்தி தெரியும், லிவரை பத்தி தெரியும், கிட்னியை பத்தி தெரியும், நான் தான் உருவாக்குனேன்பா, பயப்படாத, வியாதியில இருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன் அப்படின்னு உரிமை கொண்டாடி வராது. சொந்தக்காரங்க உலகம் வராது. ஏதாவது மோசமான நிலைமையில நீங்க மாட்டிக்கும் போது இயேசுக்காரே அவன் இந்த டைம்ல சொந்தம் பாராட்டுவாரு. எதற்காக? மீட்டு எடுப்பதற்காக. ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் வருவாரு. பிச்சைக்காரங்களை தேடி ஏதாவது சொந்தக்காரங்க போவாங்களாங்க? போக மாட்டாங்க. இந்த உலகம் போகுமா? போகாது, மதிக்காது. ஆனா இந்த தேவன் போவாரு, உரிமை பாராட்டுறாரு. நான் தான் சிருஷ்டித்தேன், நான் தான் உன்னை உருவாக்குனேன் அப்படின்னு அவர் உரிமை பாராட்டுறாரு. எப்படிப்பட்ட தேவன் பாருங்களேன். அதனால பயப்படாதீங்க, அதனால உங்களை மீட்டெடுப்பார். கடன்ல இருக்கிறீங்களா, மீட்டெடுப்பார். நான் தான்ப்பா உன்னை உருவாக்கினேன், நான் பயப்படாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வருவாரு, மீட்டெடுப்பாரு. ஒரு நாள் ஏசு என்ன பண்ணாருன்னா, ஒரு ஜெப ஆலயத்துல போதகம் பண்ணிட்டு இருந்தாருங்க. அப்போ அந்த டைம்ல ஒரு ஜெப ஆலய தலைவன் அவன் ஏசு மேல பயங்கரமா கோவப்பட்டான். எதற்கு கோவப்பட்டானா, எதுக்கு ஓய்வு நாள்ல நீங்க சுகமாக்குனீங்க இந்த பெண்ணை? அவர் ஒரு பெண்ணை சுகமாக்குனாருங்க. எதற்காக கோவப்பட்டான்? யாராவது சுகமாக்குனா கோவப்படுவாங்களா? இயேசுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. நீங்க லூக்கா 13:10 அந்த ஜெப ஆலய தலைவனை பார்த்து மாயக்காரனேன்னு கூப்பிடுறாரு. ஒரு அழகான வார்த்தை போட்டு சொல்றாரு, மாயக்காரனே, ஏன் இன்னைக்கு சுகமாக்க கூடாது? ஏன் இப்படிலாம் பேசுற? அவ ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமுடைய பொண்ணு. எப்படி உரிமை பாராட்டுறாரு பாருங்க. ஏன்னா ஆபிரகாமு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு, அவளுக்கு போய் சுகம் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறியே, மாயக்காரன் நீ. அப்படி எதுக்கு ஜெப ஆலய தலைவனாக இருக்கிற? ஜெப ஆலய தலைவனா இருக்கணும்னா என்ன, அந்த மனது உருக்கம் இருக்கணும்ல. அந்த பெண்ணுக்கு 18 வருஷமா கீழே குனிஞ்சுதான் இருக்கா, நிமிரவே முடியாது அவளால. அவளுக்கு பிசாசு பிடிச்சிருந்துச்சு. அப்ப ஜெப ஆலய தலைவன் கண்டுபிடிச்சு துரத்திடணும்ல. அவர் கஷ்டப்பட்டு அவர் அந்த இடத்துக்கு, அந்த ஊருக்கு உட்கார்ந்து போதகம் பண்ணும் போது அந்த பெண்ணை பாக்குறாரு, சுகமாக்குறாரு. ஆனா இவன் கோவப்பட்டான், இவரை மாயக்காரனையும் திட்டிருக்காரு. அவ ஆபிரகாமின் குமாரத்தி, அப்ப என் பொண்ணுதான், நான் அவளுக்கு சுகம் கொடுத்ததுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு உரிமை பாராட்டுறாரு. உடனே அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் வெக்கப்படுறாங்க, இப்படி நம்ம பேசிட்டோமே அப்படின்னு. பாத்துக்கோங்க, தேவன் உங்களுக்காக எந்த இடத்துல வரணுங்க
உரிமை பாராட்டி வருவார். எந்த இடத்துல உங்களை மீட்கணும் சொல்லுங்க அவர்கிட்ட, அவர் மீட்டெடுப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்களா? சாமி இரக்கம் செலுத்துங்க, இறங்குங்க. அப்பா, நீங்க உங்க பிள்ளைங்களை ஏதோ ஒரு பிடியிலிருந்து காப்பாற்ற போறீங்க. ஏதோ ஒரு பிடியில அவங்களை யாரோ பிடிச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வியாதியின் பிடியிலிருந்து, வறுமையின் பிடியிலிருந்து உங்க பிள்ளைங்களை நீங்க காப்பாற்ற போறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை பிடியிலிருந்து உங்க பிள்ளைங்களை காப்பாற்ற போறீங்க. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், கற்பனை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மாற்றிக்கோங்க. பசுத்தாவியால் இருக்குங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் பாக்குறது? பரலோகத்துக்கு ஆசைப்படணும். அடிச்சு உதச்சு குத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்க வருவீங்க. நீங்க இயேசுவை வணங்கி காத்துட்டு இருக்கோம். இப்ப சுத்தமா வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்துல உங்களை சந்திக்க அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா சாமி. ஒரு மனுஷனால சுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசினருக்கும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வந்தீங்க. உங்க ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படும். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபத்தை அனுப்பிதாரு. ஆமா, நாளைக்கு பார்க்கலாம்.